Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. So friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இங்கேயும் சூப்பராக மழையெல்லாம் போயிட்டுருக்குது. ஸோ கொஞ்சம் சூடான வெதர் மாறி கொஞ்சம் இப்போ கூலான வெதர் வந்திருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இன்றைக்கி இந்த ரமதான் மாதத்தில் ஒரு நாளோட இஃப்தார் ப்ரிப்ரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த விளாக் பார்த்திங்கன்னா மிட் வீக்கில் எடுத்தது தான். ஸோ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டு அப்புறமா லொஹருக்கு அப்புறமா தான் அன்றைக்கான இஃப்தார் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஜூஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஹனிடியூ எடுத்திருக்கேன். ஹனிடியூவில் வந்து மில்க் ஷேக் பண்ணுவாங்க, அப்புறமா லெமன் சேர்த்து ஜூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் லெமன் போட்டு ஜூஸ் பண்ணலான்னு தான் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. இன்றைக்கி வந்து அகரகரில் வந்து காஃபி ஜெல்லி பண்ணி ஜாப்பனீஸ் ஜெல்லோ காஃபி பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் முதல்ல வந்து அகரகரை ஒரு பக்கம் பாயில் பண்ண போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இங்கே ஒரு 5 grams ஆர் 6 grams இருக்கும் அகரகர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 2 cups ஆஃப் வாட்டர் வச்சு நான் இதை பாயில் பண்ண விட போகிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு பக்கம் இது பாயில் ஆகட்டும், மெல்ட் ஆகிறது வரைக்கும். ஸோ அது பாயில் ஆகிற டைமில் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை ஒரு பக்கம் பாயில் பண்ண விட்டுட்டேன். ஜெல்லோ காஃபினா வந்து அந்த அகரகரில் பண்ண மாட்டாங்க, நார்மலாக ஜெலட்டினில் பண்ணுவாங்க. என்கிட்ட அவைலபிளாக இருக்குது, இருந்தாலுமே வந்து அந்த அகரகருக்கு டேஸ்ட் தான் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் வந்து நான் இங்கே அகரகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே ஜெலட்டின் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜூஸ் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜெல்லோ காஃபிக்கு வந்து அகரகர் ரெடி பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ஜெல்லி மேக் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 1 tablespoon அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து அந்த ஜெல்லி பண்ணுறதுக்கு 2 tablespoon அளவுக்கு ஒயிட் சுகரும் எடுக்கிறேன். ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ அகரகர் நம்ம பாயில் பண்ணது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி இதில் சேர்க்குறேன். இது கிட்டத்தட்ட ஒரு கப் 1.5 கப் வரும் இந்த தண்ணி. ஸோ இதை வந்து நாம் ஜெல்லி மாதிரி செட் பண்ண வைக்க போகிறோம். அதுவும் நம்ம ஒவ்வொரு செப்பரேட் கிளாஸில் நம்ம சர்வ் பண்ணதுக்கு எத்தனை கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸில் வந்து நான் தனியாக வந்து போர் பண்ணி தனித்தனியாக நான் வந்து செட் ஆக வைக்க போகிறேன். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு திக்கான மில்கை விட்டு நம்ம அந்த ஜெல்லோ காஃபியை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ பசங்களும் வந்து ரொம்ப ஈகராக வந்து இதை வந்து இஷ்டமாக குடிப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் என்னோடய இன்ஸ்டா ரீல்ஸில் வந்து இதுதான் இப்போ கண்ணில் பட்டுட்ருக்குது. நம்மளும் ரெடி பண்ணி மேக் பண்ணி பார்த்துடலாமே அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து இது செய்யலான்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரெடி பண்ண அந்த அகரகர் காஃபி ஜெல்லியை வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி எடுக்கிறேன். கொஞ்சம் போர்ஷன் வந்து இந்த மாதிரி எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா மேலே நம்ம பால் விட்டு சர்வ் பண்ணும்போது நமக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதை இப்போ வந்து கொஞ்சம் ஆற வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து செட்டாக வச்சிடலாம். ஸோ இது ஒரு பக்கம் செட் ஆகட்டும். இன்னொரு பக்கம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு லைக் கட்லட் ஆர் டிக்கான்னு சொல்லலாம், நோம்பு கஞ்சிக்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக் அதுதான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு பாயில்டு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, அதாவது ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா 1 கப்பு வரது மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 tablespoon அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி பட்டர் மெல்ட்டாக ஸ்டார்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இதில் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் மட்டும் நம்ம இதை வேக வச்சா போதும். அப்புறமா நாம் இதில் ஸ்வீட் கார்ன் சேர்க்க போகிறோம், அதாவது ஆல்ரெடி பாயில் பண்ணது. ஸோ ஜஸ்ட் அந்த பட்டரில் வந்து டோஸ்ட் ஆனால் போதும். தேவையான அளவுக்கு உப்பும் லைட்டாக இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் வந்து மசாலா தூள் பார்த்திங்கன்னா 1 teaspoon அளவுக்கு தனியாத்தூளும் 1 teaspoon அளவுக்கு மிளகாத்தூளும் அண்ட் 1/2 teaspoon அளவுக்கு கரம் மசாலா தூள், இது மட்டும் தான் நான் இதில் சேர்க்குறேன். வேறு எதுவும் நான் அதை சேர்க்க போகிறதில்ல. அப்புறமா கொஞ்சமாக வந்து மல்லி இலையும் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மசாலாவோட ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை சேர்த்து இதை நல்லா ஒன்றோட ஒன்று ஈவனாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் பல்ஸ் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி. நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபைனலாக இது ஆறுனதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 tablespoon அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரது மாதிரியான டெக்ஸ்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து ஈரமாக இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து இதை வந்து தட்டி எடுக்கிறதுக்காக அடிஷ்னலாக கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ என்னோடய பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயாச்சு. எப்போவுமே வந்து காலியாகும்போது செஞ்சு நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்னோடய வழக்கம் தான். ஏதாச்சும் திடீர்னு யூஸ் பண்ணுறதா இருந்தால் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுட்டேன். இப்போ தட்டி வச்சுருக்க அந்த ஸ்வீட் கார்ன் டிக்காவை வந்து இந்த மாதிரி லைட்டாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து கட்லெட் மாதிரி எக் ஒயிட்லேயோ இல்லை வந்து மைதா பேட்டர்லேயோ டிப் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் மட்டும் வச்சு ஒரு லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். ஒரு அவுட்டரில் ஒரு கிறிஸ்பியான ஒரு இது வரதுக்காக, டெக்ஸ்டர் வரதுக்காக. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஈவினிங் ஃப்ரை பண்ணும்போது எடுத்துக்கலாம். அப்புறமா இன்றைக்கி பள்ளிவாசலில் இஃப்தாருக்கு வந்து உளுந்த வடை பண்ணலான்னு சொல்லிட்டு மாமி ஒரு பக்கம் அதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. உளுந்து வந்து கிரைண்டரில் ஆட்டி முடிச்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லிக்கீரை எல்லாமே போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்டு நாங்கள் வந்து இன்னொரு பக்கம் ப்ரெட்டு வச்சு ஒரு சூப்பரான அரேபியன் புட்டிங் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்காக ஃபியூ ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் இருக்க சைடில் இருக்க அந்த ப்ரௌன் பார்டர் எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறமா இந்த அரேபியன் ப்ரெட் புட்டிங் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கஸ்டர்ட் தேவை. அதாவது நம்ம பாலில் காய்ச்சக்கூடிய கஸ்டர்ட் தேவை. அண்டு எனி ஃப்ரெஷ் க்ரீம் தேவை. ஸோ இது ரெண்டும் இருந்தாலே சூப்பராக இந்த ப்ரெட் புட்டிங் ரெடி பண்ணிடலாம். அண்ட் அடிஷ்னலாக டேஸ்ட்டுக்கு நாங்கள் இங்கே வந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கூட கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் அதில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இன்னும் கொஞ்சம் ஒரு மில்கியான ஒரு ஃப்ளேவர் அண்டு அந்த கண்டென்ஸ்டு மில்கோட அந்த டேஸ்ட்டும் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து சேர்த்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்னொரு பக்கம் வந்து நாம் ஆல்ரெடி வந்து கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதாவது எஸ்டர்டே வந்து ஃப்ரூட் கஸ்டர்டுக்காக கஸ்டர்ட் மேக் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நம்ம ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு பண்ணுறது. ஸோ அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் லூஸான டெக்ஸ்டரில் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து நீங்கள் கஸ்டர்ட் இதுக்காக தனியாக மேக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம வந்து ப்ரெட் ஸ்லைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த கஸ்டர்ட் மிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் ப்ரெட்டில் வந்து சோக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து போர் பண்ணணும். அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அது எந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் ப்ரெட்டுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஃபஸ்ட் லேயர் நம்ம இப்போ செகண்ட் லேயர் வைக்கிறோம் அதுக்கு மேலேயே. ஸோ இந்த மாதிரி செகண்ட் லேயரும் வச்சதுக்கு அப்புறமா அகைன் நாம் அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து போர் பண்ணுறோம் எல்லா பக்கமும். ஸோ ஓவரால் எல்லா பக்கமும் கவர் ஆகிறது மாதிரி விட்டதுக்கு அப்புறமா ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டு வந்துடலாம் செட் ஆகிறதுக்கு. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசரில் சூப்பராக வந்து செட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே உள்ள லேயர் வந்து அப்படி லைட்டாக செட் ஆகிருக்கும்ல. இப்போ வந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மிக்ஸை வந்து மேலே போர் பண்ணும்போது அது தனி ஒரு லேயராக சூப்பராக செட் ஆகிடும். ஸோ அந்த ஃப்ரெஷ் க்ரீம் போர் பண்ணுறதுக்கு அப்புறமா உடனே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சாப்டு பிஸ்தாச்சியோஸ் அண்டு ஆல்மண்ட்ஸ் சேர்க்குறேன். ஸோ ஃபைனலாக டாப்பிங் போட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு இஃப்தாருக்கு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ நாங்கள் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய மாமி வந்து இஃப்தாருக்கு கொடுத்து விடுறதுக்கு வடை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் வடை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஜெல்லோ காஃபிக்கான மில்க் ஷேக்கை ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்நாக் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜெல்லோ காஃபி பண்ணுறதுக்கு மில்க் ஷேக்குக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். திக்கான க்ரீம் மில்க் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். ஸோ இது வந்து நமக்கு விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். அண்ட் வந்து லைட்டாக நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி கண்டென்ஸ்டு மில்கில் வந்து ஸ்வீட் இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருந்த கிளாஸை வந்து எடுத்துக்கலாம். அதில் அகர் சூப்பராகவே ஜெல்லி மாதிரி செட் ஆகிட்டுது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க் ஷேக் அதை சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் இது ஃபஸ்ட் டைம் தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வந்து இஃப்தாருக்கு அப்புறமா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னால் ஷேர் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். அண்ட் இந்த கோகனட் ஸ்க்ராப்பர் பற்றி வந்து ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இது வந்து நிஜமாகவே நான் வந்து லாஸ்ட் ஒரு 3 years மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்த் ஃபார் பையிங் சொல்லலாம். அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான், டீ குட்டில் பண்ணது. ஸோ இன்னும் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை வந்து வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மாமியை வந்து பள்ளி வாசலுக்கு கொடுக்குறதுக்கான வடை ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இதுலேயே நான் வந்து வீட்டுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் எடுக்கலான் இருக்கோம் நோம்பு திறக்கிறதுக்கு. அப்புறமா அதுக்கான சட்னி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளோட ஸ்நாக் ஃப்ரை பண்ணுறதுக்கான டைம். இங்கே வந்து நம்மளோட கட்லட் டிக்கா ஸ்நாக்கை வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இதுவே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்வீட் கார்ன் வந்து பெரிய பெரிய ஸ்வீட் கார்னாக இருந்ததுனால எனக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணும்போது தட்டி ஒவ்வொன்றா வெளியே கலந்து வர ஆரம்பிச்சிருச்சுது. ஸோ ஐ திங்க் லைட்டாக பல்ஸ் பண்ணி சேர்க்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். எனிவே நான் ஃபைனலாக ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சுது. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இஃப்தார் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைம்.
அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம செஞ்ச எல்லா ஐட்டமும் இஃப்தார் டேபிள் எடுத்து வச்சாச்சுது. மாமி இன்றைக்கி மசாலா கஞ்சி பண்ணியிருந்தாங்க. நான் மசாலா கஞ்சி ரெசிபி வந்து இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஸ்பைஸியாக ஃப்ளேவராக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த மசாலா கஞ்சியோட ரெசிபி என்னோட நெக்ஸ்ட் விலாகில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் எங்களோட இன்றைக்கான இஃப்தார் மெனு. பசங்களுக்கு கொஞ்சம் ஆனியன்லாம் போடாமல் உளுந்த வடையே கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளோட ஜெல்லோ காஃபி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அந்த ஜெல்லியை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து இந்த மாதிரி உடச்சி மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். அப்போ தான் அந்த மில்க் ஷேக்கில் வந்து அந்த காஃபியோட ஃப்ளேவரும் சேர்த்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சீவ் பண்ணி அந்த ஜெல்லியை சீவ் பண்ணி சாப்பிட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜெலட்டின் யூஸ் பண்ணலை, அகர் அகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்டர் தான் வரும். ஜெலட்டின் யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் வந்து ஒரு ஜெல்லி டெக்ஸ்டர் இருக்கலாம், பட் இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ரீசன்னால தான் எனக்கு அகர் அகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருந்த சூப்பரான பிரெட் அரேபியன் புட்டிங், அப்புறமா ஜெல்லோ காஃபி அண்ட் ஸ்வீட் கார்ன் வச்சு பண்ண ஒரு கட்லெட் ஆர் ஸ்வீட் கார்ன் டிக்கான்னு சொல்லிக்கலாம். நேம் இன்னும் நான் கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நேம் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தானே முக்கியம். ஸோ எல்லாம் வச்சு சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. நம்மளோட பிரெட் புட்டிங்கும் ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதும் மவுத் மெல்ட்டிங்காக இருந்தது. ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வீட்டில் சின்ன பசங்க வந்து நோன்பு வைக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்வீட் டெசர்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் ப்ரெட் இருக்குன்னா இதை இன்றைக்கே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்மளோட மசாலா நோம்பு கஞ்சியோட அந்த ஸ்வீட் கார்ன் டிக்கா வச்சு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ வந்து ஸ்வீட் கார்ன் டிக்கா பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக உள்ளாடி, மேலே ஒரு அவுட்டரில் வந்து ஒரு லைட்டான ஒரு கிறிஸ்பியான ஒரு மைல்டான ஒரு அவுட்டர் இருக்குது, உள்ளாடி செம்ம சாஃப்டான ஃபில்லிங் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது அந்த ஸ்வீட் கார்னோட சேர்த்து சீவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து நீங்கள் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ரொம்ப பெட்டராக தான் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் லவ் திஸ் விலாக். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிவிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.